ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு தி வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்க ஒண்டர்லா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மெயினாக என்னென்ன ரைட்ஸ் நல்லா இருந்தது, என்னென்ன விஷயங்கள் நல்லா இல்லை, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கிட்ட வந்தது. இங்கே என்ன கேட்டிங்கன்னா 11க்கு முன்னாடி போயிடுங்க. ஸ்டார்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 AM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐகானிக் ரங்கராட்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கிங் ஸ்பேஸு நல்லாவே தாராளமாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், நீங்கள் பார்க் பண்ணிக்க முடியும். ஸோ க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. 2300 பீப்புள் இருந்ததாக சொன்னாங்க அன்றைக்கி. வெளியில் நமக்கு மேப் கொடுத்துருக்காங்க. டோட்டல் 40 ரைட்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஃபேஸ் 1ல். டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஆன்லைன்லேயே எடுத்துவங்க. உங்களுக்காக ரேட்ஸ் நாங்கள் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட ப்ரைஸ் வந்து பிளாக் ஃப்ரைடேயில் வாங்கியிருந்தோம். உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மோலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ வெல்கம் டான்ஸ் நீங்கள் எல்லாமே அங்கே பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி கார்டை நம்ம அந்த நேரத்தில் காட்டணும். பர்த்டே ஆஃபர்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா தொன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விண்மீலில் நமக்கு ஆளுங்களை மேலே அங்கே தொங்க விட்டு இருந்தாங்க. ஸோ பக்கத்தில் போக போக வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. இந்த ரைடை டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ விண்ட்மில் ரொம்பவே அதிகமான ஜி-ஃபோர்ஸ் இருக்கிறது. எந்த அளவு சுற்றுதுன்னு உங்களுக்காக ஒரு ஐடியாக்காக நம்ம காட்டுறேன். இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரைடை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிங்க. மேலே போனோடனே தலைகீழ சுத்தம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறானது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடுன்னு சொல்லலாம். இது தாறுமாறான ரைடு. டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணிங்க. மிஸ் பண்ணாமல் இதை போயிடுங்க. ஃபாஸ்டாக் எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு 25% ஏர்லியராக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நார்மல் டிக்கெட்டுனா நமக்கு 75%, 25 பீப்புள் ஃபாஸ்டாக் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டுனா அடுத்து 75 ஃபில் பண்ணுறாங்க. கூட்டமாக இருக்க நேரத்தில் அது ரெக்கமெண்டட். நாங்கள் போட்டிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணியிருந்தோம். பட் கூட்டம் கம்மியாக இருக்குன்னா மண்டே இல்லைனா டியூஸ்டே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த நேரத்தில் கம்மியாக இருக்கதா அங்கே இருக்க ஸ்டாஃப் நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ க்ளோசிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 PM. எனக்கு அதுதான் ஒன்று சரியாக படலை. எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன் நல்லாயிருக்கும். மேபி ஃபேஸ் 2ல் அதெல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்களா செம்ம ஹைட்டு. அடுத்தது மேவரிக். இந்த ரைடும் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களை தலைகீழாக சுத்த வைக்கும். பயங்கரமாக இருக்கும். இந்த ரைடும் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரைடும் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற வேண்டிய டைம் ரொம்பவே கம்மி. இந்த குளிர்காலம்னால எடுத்தோடனே நீங்கள் வாட்டர் ரைட்ஸ் போவேன்னா, வாட்டர் ரைட்ஸ் போகிறதுனா அந்த நேரத்தில் உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும். வாட்டர் ரைட்ஸ் ரொம்ப டிமாண்டிங்காக இருந்தது நாங்கள் நோட் பண்ணது. ஒரு 3க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட்ஸில் கூட்டம் கம்மியாகிடுச்சு. இன்னும் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு ரைடை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் உங்களால் போய்க்க முடியும். ஒரு தடவை ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அடுத்து இந்த ரைடும் மிஸ் பண்ணாதீங்க. இதுவும் டெஃபினட்டாக உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அடுத்து பைரட் ஷிப். இது பின்னாடி உட்காருங்க. பின்னாடி உட்காந்து இன்னும் உங்களை என்ஜாய் பண்ண முடியாது. சின்னது தான். நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா இதுக்கே போயிட்டான். நான் லேட் ஆயிடுச்சு. ஸோ தலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுற்றிடுச்சு. பேக் டு பேக் இப்பெல்லாம் பெரிய ரைடும் போயிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் சட்டிலுக்காக இந்த சூப்பர்மேன் போஸர் இருக்கக்கூடிய ஒரு ரைடு ஓரளவுக்கு நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ண முடியும். இந்த ரைடில் காமன் கம்போஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அது ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்கடா.
அடுத்து ஃப்ரீ ஃபால். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா, கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. இந்த இதில் இந்த ஃப்ரீ ஃபால்லே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு இருக்கு, ஒரு மீடியம் சைஸ் இருக்கு, இது பார்த்தீங்கன்னா பெருசு. ஸோ நீங்கள் பெருசு போங்க. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். அடுத்தது இந்த ஆக்டோபஸ் ரைடு. இந்த ஆக்டோபஸ் ரைடும் போங்க. உங்களுக்கு சின்ன வயசுக்கு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுற ஃபீல் டெஃபினட்டாக இது கொடுத்தது. ஸோ சேஃப்டி வைஸ் வண்டர்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு நிறையா ப்ரீ செக் பண்ணிட்டு தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் போன நேரத்தில் எல்லா ரைடுமே ஒர்க் ஆச்சு. இனிஷியல் டே ப்ராப்ளம் தான், அதை தவிர வண்டர்லா நம்ம சொல்லவே வேணாம். சக்ஸஸ் ரேட் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. எல்லா ரைட்ஸும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்த ஜாலியாக இருக்க ரைடு இது ஒன்று. இதுவுமே உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு காமான ஒரு ரைடு. இது வந்து பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரைடு கண்டினியூஸாக போகாமல் இது மாதிரி கொஞ்சம் காமாக இருக்க ரைடு நீங்கள் போயிட்டு போனால் உங்களுக்கு வாமிட்டிங் சென்ஷன் அந்த மாதிரி இருக்க உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து இந்த செங்கல்பட்டு வண்டர்லாவில் இருக்க ஐகானிக் ரைடு டான்ஜோரா. இந்த ரோலர் கோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கால் கீழே தொங்கும். ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதை எக்காரணத்தை கொண்டு மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. எனக்கு பயமாக இருக்குது அதெல்லாம் இல்லை, தயவு செஞ்சு இதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிள் கார் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. வண்டர்லாவே சுத்த பார்க்கலாம். இந்த இடத்துல வாட்டர் ரைட்ஸ் உங்களால் நான் காட்ட முடியும். அந்த நேரத்தில் என்னால் ஃபோன் எடுத்துன்னு போக முடியல. ஸோ பேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் லாக்கர் வேணாலும் லாக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பக்கத்தில் நமக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு போகலாம். வண்டர்லாவோட ரங்கராட்னம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இருக்குது. அது இருக்க ஹைட்டே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி, அதுக்கு மேலே வச்சுருக்காங்க. அவங்களோட ஐகானிக் லோகோவிலே இருக்கும். டெஃபினட்டாக ஃபேஸ் 2ல் அது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் 1 year ஆகிடும் கம்ப்ளீட் ஆகிறது. ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிக்க. இதை தாண்டி இன்னும் நிறைய ரைட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு, ப்ளஸ் நாங்கள் போன இன்னும் பெரிய ரைட்ஸு அதெல்லாம். ஸோ நான் மெயினாக சொன்ன இந்த ரைட்ஸை டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த பேம்ப்ளெட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் IG ஃபோர்ஸ் ஹை ரைடுன்னு சொல்லிட்டு. அதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ கொடுத்த காசுக்கு டெஃபினட்டாக ஒர்த்து. சேஃப்டி கன்சர்ன்ஸ்லாம் பார்த்து பக்காவாக இருக்குது வண்டர்லாவை பொறுத்த வரைக்கும். ஸோ டைம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஸோ அதை மட்டும் அவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ வீடியோட கடைசிக்கு வந்தாச்சு. நம்ம ரைடும் முடிக்க போகிறோம். எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ப்ளஸ் பார்ட்டியும் நடக்கிறதுக்கான ஸ்டேஜ் இருக்குது, ஃப்யூச்சரில் ஓப்பன் பண்ணுவாங்க. வண்டர்லாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஜாஸ்தி, செமையாக இருந்தது. டெஃபினட்டாக போங்க. கூட்டம் இல்லாத நேரம்னு பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வீக்கெண்ட்ஸில் டெஃபினட்டாக ஹை கூட்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஃபாஸ்டேக் போடுறது மஸ்ட் ரெக்கமெண்டட். ready?
அதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோ இந்த சேனல்ல வந்துட்டே இருக்கு. மறந்துடாம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.